வணக்கம் நண்பர்களே. செடி வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு தொட்டி 2 தொட்டி வச்சு செடி வளர்க்குறோம். நாளாக ஆக பார்த்திங்கன்னா அந்த தொட்டியோட நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது. விதவிதமான செடிகளை வளர்க்குறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லான விதைகளையும் நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். நானும் அப்படி தான் ஆரம்பத்திலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விதவிதமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய அமரலிஸ் லில்லியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த பார்படாஸ் லில்லி, ஈஸ்டர் லில்லின்னு பல பெயர்கள் இதற்கு உண்டு. இந்த பூ விதவிதமான கலரில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது இப்படி ஒரு ஆரஞ்சு நிறம், அவ்வளவு பிரைட்டாக அழகாக இருக்குது. இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதற்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நல்ல வெயில் படுகிற இடத்துல நம்ம இதை வளர்க்கலாம். கரெக்டாக ஈஸ்டர் மந்தில் இது பூக்க ஆரம்பிக்கும். அதனாலவோ என்னவோ இது பேர் ஈஸ்டர் லில்லின்னு இருக்குது. ஒரு கிழங்கு கிடச்சிது. இப்படி பூத்து முடித்தோடனே அப்படியே செடிகளை விட்டதில் நிறைய செடிகள் பரவி வந்தது. ஆனால் செகண்ட் டைம் எனக்கு அவ்வளவு பூக்கலை. அதனால் தொட்டியில் இருக்க மண்ணை எடுத்து அதிலிருந்து அந்த பல்ப்ஸை நம்ம தனியாக பிரித்தெடுக்கிறோம். ஒன்று வைத்த இடத்துல நிறைய மல்டிப்ளை ஆகி பேகை டைட்டாக அடைச்சிட்டுக்குது. அதனால தான் தொட்டியில் பூக்களே இல்லை. தரையிலனா நல்லா படர்ந்து இது நம்ம பூக்கும். தொட்டியில் இருக்கனால லிமிட்டட் ஸ்பேஸில் அதால் முடியல. இப்போ நான் தனித்தனி விதையாக எடுத்து வைக்கிறேன். ஒரு விதையிலிருந்து எத்தனை விதைகள் பாருங்கள். இதை நம்ம தொடர்ந்து இந்த செடிகளை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தா இதே வெரைட்டியில் நல்ல ரெட் கலர் கூட என்கிட்ட இருக்குது. இந்த ரெட் கலரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸ்டர் டைமில் இது பூக்க ஆரம்பிக்கும். இப்போ அதிலிருந்து பார்க்கும்போது இத்தனை விதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த தொட்டி ரொம்ப ஹார்டாக இருந்தனால ரொம்ப விதைகள் வரல. ஆனால் பெருசு 3 வந்திருக்கு. சின்னது இப்போ தான் அங்கங்கே சைடில் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம நட்டி வைத்தோம்னா புது செடிகள் இதிலிருந்து நம்மளால் பெற முடியும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவதாக இருந்தால் இது அப்படியே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். உடனே செடிகள் வளர ஆரம்பிக்கும். ஆனால் விதைகளை நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டும்னா இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து நல்லா நிழலில் உலர்த்தி ஒரு காகித பேப்பரில் சுற்றி நம்ம பத்திரமா வைத்துக்கொள்ளலாம். எப்போல்லாம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியாவில் கிளைமேட் நல்லா இருக்கனால எப்போ வேணாலும் நம்ம இதை விளைவிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரெயின் லில்லி, இதுவும் அப்படி தான். ஒரே ஒரு விதை எங்கேருந்தோ கிடச்சி கொண்டு வந்து வைத்தது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா விதைகள் அத்தனை மல்டிப்ளை ஆகிருக்கு. இந்த ஒரு சின்ன மண் தொட்டியிலிருந்து தான் விதைகள் கலெக்ட் பண்ணேன். இப்போ இந்த பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பல்ப்ஸ் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துளி தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து கூட புது துளிர்கள் முளைத்தெலும்பி வெளியே வருது. இப்போ அமரலிஸ் லில்லியோட பல்ப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த செடிகளெல்லாம் கட் பண்ணி கீழே வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வெறும் பல்ப்ஸை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்படி தான் நான் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில நேரங்களில் குட்டி குட்டி கிழங்குகள் இருந்தால் கூட அது கூட வேஸ்ட் இல்லை. அதிலிருந்து பாருங்கள் புது புது துளிர்கள் வருது. அதனால் இது ஒன்றுமே வேஸ்ட் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம நட்டி வைக்கும்போது புது செடிகளும் வரும், புது விதைகளையும் நம்மளால் உருவாக்க முடியும். அப்படி தான் நான் இப்படி ஒரு தொட்டியில் இப்போ அந்த குட்டி குட்டி விதைகளெல்லாம் எடுத்து நட்டி வைத்திருக்கிறேன். அதே போல் ரெயின் லில்லி விதைகளையும் மேலே இலைகளெல்லாம் கட் பண்ணி கீழே வேர்களெல்லாம் கட் பண்ணி குப்பைகளெல்லாம் எடுத்து வெறும் விதைகளை மட்டும் சேகரித்து தனியாக வைத்திருக்கிறேன். எங்கெல்லாம் வேணுமோ நம்ம அதை போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள் இப்படி நம்ம சேகரித்து எடுத்து வைத்து ட்ரையான இடத்துல வச்சுக்கணும். இதில் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியான பல்ப்ஸ் தான். ஆனால் ஒவ்வொன்றிலிருந்துமே பார்த்திங்கன்னா புது துளிர்கள் வெளியே வருது. அதனால் இதில் எதுவுமே நமக்கு வேஸ்ட் இல்லை. நான் இப்போ அந்த ரொம்ப குட்டிகளை ஒரு சின்ன தொட்டியில் இப்படி நான் நட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.